தெற்கு லெபனானின் அல்பைடா எல்லைப் பகுதியில் நுழைய இஸ்ரேல் நடத்திய அதிபயங்கர தாக்குதல் உலக தலைவர்களை கவலையடைய வைத்துள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த காணொளியில். இஸ்ரேல் காசா இடையேயான போரில் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக இஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணைகளை வீசி அதிரடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இரு தரப்பினருக்கு இடையே நடந்து வரும் போரில் ஏராளமான அப்பாவி மக்கள் நாளுக்கு நாள் பலியாகி வருகின்றனர். ஓராண்டை கடந்தும் லெபனானில் இன்று வரை மரண ஓலங்கள் ஓய்ந்த பாடில்லை. ஓயாமல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது ஆம்புலன்ஸின் சைரன் சத்தங்கள். இந்த சூழலில் இஸ்புல்லா அமைப்பின் தலைவராக இருந்த ஹசன் நஸ்ரல்லா கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார். இதனையடுத்து இஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தளபதிகளில் ஒருவரான சுஹைல் உசைனும் கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து இஸ்புல்லா அமைப்பின் புதிய தலைவராக பொறுப்பேற்கும் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 34 பேர் பலியானதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக லெபனானின் செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ள தகவலின்படி, நேற்று இஸ்ரேல் ராணுவம் லெபனான் மீது நடத்திய அதிபயங்கர தாக்குதலில் 24 பேர் பலியாகியுள்ளனர். 44 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேபோல பால்பெக் ஆர்மல் அருகே உள்ள 6 கிராம பகுதிகள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. அது மட்டுமின்றி தெற்கு லெபனானில் உள்ள நபாடிஷ் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளின் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. டயர் மார்ஜியோர் பகுதியில் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்திய தாக்குதலில் 10 பேர் பலியாகியுள்ளனர். தெற்கு லெபனானில் அல்பையாடா எல்லைப் பகுதியில் நுழைவதற்காக இஸ்ரேல் ராணுவம் இந்த தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலின் இந்த தொடர் தாக்குதலால் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் பலியாகி வருவதால் இரு நாடும் பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.